ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎம்எஸ் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ நம்ம வந்து 10th மேக்ஸ் பப்ளிக் சீரீஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் சம்ஸ் அண்ட் ஒரே மெத்தடில் வரக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி சீரீஸ் அந்த பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து ஒரு 3 சம்ஸ் வரும். இதில் வந்து 3 + 33 + 333 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சம் 5 + 55 + 555 வரும். அண்ட் ஒன் மோர் சம் வந்து 0.4 + 0.44 அந்த மாதிரி சம் ஆஃப் சீரீஸ் கண்டுபிடிக்கிற சொல்லி வரும். ஸோ இந்த மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். நீங்கள் மேக்ஸை எப்போயுமே வந்து சம் பேஸஸாக சம்மாக பார்க்காம நம்ம வந்து பேட்டர்ன் வைஸ் சேம் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம பார்க்கும்போது ஈவன் க்ரியேட்டிவாக கேட்கும்போது கூட நம்மளால் வந்து அந்த மெத்தட் பேஸிஸில் நம்மளால் அந்த சம்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ மேக்ஸை எப்போவுமே வந்து மெத்தட் பேஸிஸில் தான் பார்க்கணும். சம்மாக பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இந்த மெத்தடு ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி சம் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து வரணும். இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம என்ன மெத்தடில் வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி ஜாமெட்ரிக் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்ல அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா சம் ஆஃப் சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்லி சம்ஸ் வந்ததுன்னா அந்த மெத்தட் பேசிஸில் தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொடுத்துருக்க சம்மில் இருக்கக்கூடிய சேம் நம்பர்ஸ் இருக்கும். அது சேமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக எடுக்கணும். காமனாக இருக்கிறத வந்து வெளியே எடுத்துடணும், செப்பரேட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ காமனாக எடுக்கக்கூடியது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்ன சேமாக இருக்குன்றது பார்த்தா அது காமனாக வெளியே எடுத்துடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சம் வச்சு நான் சொல்கிறேனே, இப்போ 3 + 33 + 333 இருக்குது இல்லையா? இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படின்றது தான் சேமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 3 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இது என்னவா மாறும், 1 + 11 + 111 அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, இதுதான் வந்து சேமாக இருக்க எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிடணும், காமனாக எடுத்துடணும். சேமாக இருக்கக்கூடியதை வெளியே காமனாக எடுத்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஒரு கான்ஸ்டண்ட்டாக 9ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பை 9 ஆஸ் வெல் அஸ் டிவைடட் பை 9. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை வந்து நான் மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 9 பண்ணும்போது இட் ஆட்டோமேட்டிக் கெட் கேன்சல். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு அந்த 2 இந்த நம்பர் வந்து சேமாக தான் ரிமைன் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சீரீஸ் அக்கர் ஆகும். அந்த சீரீஸை வந்து 1 + 1 + 1 அந்த பேட்டர்னில் வர மாதிரி பிரிக்கணும். அப்படி தனியாக பிரித்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதும்போது இந்த 1 + 1 + பேட்டர்ன் ஒரு இதுவாகும், ப்ளஸ் இது கூட இன்னொரு சீரீஸ் உங்களுக்கு வந்து அக்கர் ஆகும். அதாவது சம் நம்பர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் சீரீஸ் எஸ்என்னோட ஃபார்முலா தான். இங்கே 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்என் = a × r⁴ (n-1) டிவைடட் பை r-1 இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி எஸ்என் = a × 1 - rn டிவைடட் பை 1 - r இது ஒரு ஃபார்முலா. 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ 2 ஃபார்முலாவை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, r இருக்குது இல்லையா? அப்போது r is greater than 1. அப்போ எப்போ வந்து 1 விட இருக்க r வந்து கிரேட்டராக இருக்கோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து r is less than 1. ஸோ 1 விட கம்மியாக இருக்குது r அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த rன்றது வந்து காமன் ரேஷியோ. உங்களுக்கு சம் இது பண்ணும்போது அந்த காமன் ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமனான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து இப்போ 1 வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து n தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 + 1 + 1 நான் இது வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன் 1 அப்படின்னா எனக்கு 3 தான் ஆன்சராக வரும். அப்போது அதே மாதிரி 1 + 1 அப் டு n டைம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா n தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ்க்கு இன்னொரு சீரீஸ் அப்ளை வரும் இல்லையா? அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சரை வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன மெத்தட் பேஸிஸில் இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சம் பார்க்கலாம். இப்போ சம்மில் வந்து 3 + 33 + 333 அப் டு n டேர்ம்ஸ் இது இந்த சீரீஸோட சம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுதான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், என்ன சேமாக இருக்கோ அதை வந்து காமனாக வெளியே எடுத்துடணும்னு சொன்னேன். இப்போ எங்கள் கொடுத்துருக்கிறதுல என்ன சேமாக இருக்குது, 3 வந்து சேமாக இருக்குது. ஸோ நான் 3 என்ன பண்ண போகிறேன், காமனாக வெளியே எடுக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ 3 வந்து காமனாக வெளியே எடுக்கும்போது எனக்குள்ளே என்ன வரும், 1 + 11
ப்ளஸ் 111 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்றது வரும். அப் டு n டைம்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 அப்படின்றத சொன்னேன். அப்போ இதை வந்து மல்டிப்ளையிங் அண்ட் டிவைட் பை 9. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். 1 ப்ளஸ் 11 ப்ளஸ் 111 அப் டு n. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க 9 அப்படியே வெளியே வச்சுக்கிட்டு 3/9 இந்த 9 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இந்த 9 உள்ளே போகும்போது என்னவா மாறும்? 9 ப்ளஸ் 99 ப்ளஸ் 999 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அந்த மாதிரி இன்னொரு சீரிஸை தனியாகவும் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எனக்கு இதில் 1 வரணும் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணணும்? 9 வந்து 10 - 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றி எழுதலாம். ஓகேங்களா? 10 - 1 ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தான் வரும்? 9 தான் வரும். ஸோ இந்த 9 இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்னென்னு மாற்ற போகிறேன்னா 10 - 1 அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறேன். அப்போ இந்த 3/9 ஆசெட்டிஸ் வெளியே தான் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறத நான் எப்படி மாற்ற போகிறேன்? இந்த 9 can be written as 10 - 1 plus 99 can be written as 100 - 1 plus 999 can be written as 1000 - 1. ஸோ இந்த மாதிரி இது அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 எல்லாத்தையும் செப்பரேட்டாகவும் 1 எல்லாத்தையும் செப்பரேட்டாகவும் பிரித்து செக்ரிகேட் பண்ணி எழுத போகிறேன். அப்போது 3/9 நான் என்ன பண்ண போகிறேன்? செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடியது என்ன? 10, 100, 1000. அப்போது 10 ப்ளஸ் 100 ப்ளஸ் 1000 அண்ட் இது அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் இங்கே நடுவில் என்ன இருக்கிறதுக்கு? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் 1. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? ஒரு இதில் 1 + 1 + வந்துடும். அது நம்ம வந்து ஆட் பண்ணும்போது n அப்படின்றது ஆன்சராக வரும். இப்போ இதுதான் நமக்கு தேவையான சீரிஸ். இப்போ இது வந்து சீரிஸ் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து SN கண்டுபிடிச்சி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து SN கண்டுபிடிக்கணும். SNக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன்றது எப்போதுமே ஃபஸ்ட் எலமெண்ட். ஃபஸ்ட் டேர்ம் என்னமோ அதுதான் A. அப்போ இங்கே A என்னது? 10. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் தான் A. ஸோ A is equal to 10 இந்த இதுக்கு. ஸோ இதில் காமன் ரேஷியோ R. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இங்கே செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 100 டிவைடட் பை 10. ஸோ இதுவும் 0 0 கேன்சல் நமக்கு என்ன வரும்? 10 வரும். ஸோ R is equal to 10 which is greater than 1. அப்போ கிரேட்டர் தென் 1க்கு இருக்கக்கூடிய SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ SN ஃபார்முலா என்ன வரும்? SN is equal to A into R தான் கிரேட்டர். அப்போ R தான் ஃபஸ்ட் வரும். R to the power n minus 1 divided by R minus 1. இதுதான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சீரீஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3/9 அப்படியே தான் இருக்கும் உள்ள. அண்ட் இதுக்கு பதிலாக தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போது இங்கே A என்னது? 10. ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A இருக்கட A என்னது? 10 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 10 to the power n minus 1 divided by 10 minus 1. இந்த R minus 1. ஸோ இந்த இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் மைனஸ் 1 + 1 அப் டு n வரைக்கும் போனால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? n தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். 3/9 10 into 10 to the power n minus 1 divided by 10 minus 1 உங்களுக்கு என்ன வரும்? 9 வரும். ஓகேவா? 9 minus n. ஸோ இப்போ இந்த 3/9 என்ன பண்ணுறேன்? நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணி இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். டேரெக்டாக உள்ளே கொண்டு போயிட்டு கூட நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ 3/9 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் பண்ணும்போது 3 into 10 நமக்கு என்ன வரும்? 30 வரும். டிவைடட் பை 9 into 9 you will get 81. மிச்சமாக இருக்கிறது 10 to the power n minus 1. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த இது இன்ட்டு செகண்ட் டேர்ம். அப்போ 3 into n 3n by 9. ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் 10s ஆர், இது வந்து 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 2s ஆர் 7s ஆர் வரும். இங்கே கேன்சல் பண்ணும்போது 1, இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 10/27 into 10 to the power n minus 1 minus n/3. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இப்போ அதே மெத்தடில் இருக்கக்கூடிய இன்னொரு சம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 5 + 55
ப்ளஸ் 555 அப் டு n டேர்ம்ஸ் அண்ட் இதோடைய சம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சேமாக இருக்கோ அதை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இங்கே சேமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 5. ஸோ 5 வந்து இப்போ காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ 5 நம்ம வந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5 நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1 ப்ளஸ் 11 ப்ளஸ் 111 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் இட் பை 9. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிவைட் பை 9 அண்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடியது நான் உள்ள டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? அப்போ 9 × 1 நம்ம கிடைக்கக்கூடாது என்னது 9 ப்ளஸ் 99 ப்ளஸ் 999 அப் டு n அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, இதை நான் வந்து 1 + 1 வர மாதிரி இதை நான் செக்ரிகேட் பண்ணி எழுதணும். அப்போ 9 நான் வந்து 1 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா 10 - 1 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ இப்போ 9 எல்லாமே நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் 10 - 1 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வெளியே இருக்கக்கூடிய அந்த 5/9 அப்படியே தான் இருக்கும். அண்ட் உள்ளே நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் இல்லையா, இங்கே 10 - 1 9க்காக ப்ளஸ் நெக்ஸ்ட் இதில் என்ன வரும் 100 - 1 I will get 99. next 1000 - 1 எனக்கு வந்து 999 வரும். அண்ட் இது அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 10 - 1 வந்து செக்ரிகேட் பண்ணி ஃபஸ்ட்டில் வரக்கூடியதுலாம் ஒரு இதுவாகவும் அடுத்து வரக்கூடியது இன்னொரு சீரீஸாகவும் எழுத போகிறேன். ஸோ 5/9ன்றது அப்படியே தான் இருக்கும். 5/9. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் 10 100. ஸோ அதெல்லாம் ஒரு இதுவாகும் 10 + 100 + 1000 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும். இங்கே நடுவில் என்ன இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ் அந்த சைடில் வரக்கூடியது என்னது 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இதுவும் போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த 1 + 1 இதில் வந்து வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன Sn = அந்த ஃபார்முலா சம்முக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஏ என்னது ஏன்றது 10 ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்றது 10. இப்போ நான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் ரேஷியோ R = செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ரேஷியோனாலே டிவைடில் வரணும். ஸோ 100 டிவைடட் பை 10 0 0 கேன்சல் ஆகி எனக்கு என்ன வரும் 10. ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ காமன் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் Sn = A × R⁴ (n - 1) டிவைடட் பை R - 1. ஏன்னா எனக்கு ரேஷியோ வந்து 1 கிரேட்டராக இருக்குது, அதனால் R - 1 தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ 5/9 அப்படியே தான் எழுதியிருக்கேன் இன்ட்டு இங்கே ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஏ என்னது 10. ஸோ 10 R என்னது 10 10 ⁻n - 1 டிவைடட் பை R என்னது 10 10 - 1. ஓகேவா? இதுக்கு தான் நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ். நான் என்ன சொன்னேன் 1 + 1 + அப்படியே n டேர்ம்ஸ் போகும்போது எனக்கு என்ன ஆன்சர் தான் வரும் n தான் வரும். ஸோ இங்கே n. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 5/9 இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம் 10 10⁻n - 1 டிவைடட் பை 10 - 1 என்ன வரும் 9. ஓகேவா? மைனஸ் n. ஸோ இப்போ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 10 எனக்கு என்ன கிடைக்கும் 50. ஸோ 50 டிவைடட் பை 9 × 9 81. ஸோ இது அப்படியே எழுதிக்கணும் 10⁻n - 1 மைனஸ் திரும்ப இந்த 5/9 இந்த n கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5n/9 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியாது அப்படின்னா இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் வரக்கூடிய இன்னொரு சம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 0.4 + 0.44 + 0.444 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் இதோட சம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இது வந்து டெசிமலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து நார்மலாக இன்டீஜர்ஸில் இருந்திருக்கும், நம்பர்ஸில் இருந்திருக்கும். அண்ட் இது வந்து டெசிமல் நம்பர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த வந்து டெசிமலில் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. தி மெத்தட் நமக்கு ஆல்ரெடி என்ன மெத்தடில் இந்த மாதிரி சம்ஸை ப்ரொசீட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போங்க. கொஸ்டின் இப்படி கேட்டாங்க வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு டெசிமலில் இருக்கிறத வந்து நான் நார்மலாக ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அப்போ இதை நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதுவேன் 0.4 நான் எப்படி எழுத முடியும் 4/10 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து கீழே வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே 4
பை இங்கே ஒரு டிஜிட் தானே இருக்குது, அப்போ ஒரு 0 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 44/100. அப்புறம் என்ன வரும்? 444 divided by 1000 and it goes up to n terms. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம வந்து என்ன சேமாக இருக்கோ அதை வந்து காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ இங்கே என்ன சேமாக இருக்குது? 4ன்றது சேமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாமா? அப்போ நான் வெளியே எடுக்கும்போது என்னவாகும்? 4 வெளியே வந்துடும். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 இருக்கும். அண்ட் இட் கோஸ் அப் டு n terms. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடட் பை 9. ஸோ டிவைட் பை 9 நான் வெளியே வச்சுக்கிறேன். உள்ளே என்ன பண்ண போகிறேன்? 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ பண்ணும்போது 9/10 சாரி இங்கே வந்து 11 வரும், இங்கே 111 வரும். ஏன்னா இங்கே 3 4 இருக்குல்ல, 111 4 வெளியே வந்துச்சுன்னு போது 111 இருக்கும். ஓகே. ஸோ 9/10 ப்ளஸ் 99/100 ப்ளஸ் 999/1000 and it goes up to n terms. இது வந்து இப்படி வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதை வந்து நான் 1 + 1 அந்த மாதிரி வர மாதிரி சீரிஸ் வர மாதிரி இது வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும், செக்ரிகேட் பண்ணி எழுதணும். அப்போ 9/10 நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 1 மைனஸ் 1/10ன்னு சொல்லி எழுத முடியும். இப்போ 10 × 1 என்ன வரும்? 10. அப்போ 10 - 1 9 இல்லையா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 9/10. ஸோ அதனால் இந்த 9/10 எப்படி எழுத போகிறேன்னா 1 மைனஸ் 1/10ன்னு சொல்லி எழுத போகிறேன். ஸோ பாருங்கள், அப்போ 4/9. ஸோ 9/10 நான் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 1/10 ப்ளஸ் இது நான் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 1/100. 100 × 100 100 - 1 99. அப்போ 99/100 தான் வரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1/1000 and it goes up to n terms. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 எல்லாம் தனியாகவும் மற்ற சீரீஸை தனியாகவும் நான் எடுத்து எழுதணும். ஓகே. 4/9 நான் 1 எல்லாம் தனியாக எடுக்க போகிறேன். அப்போ 1 + 1 + 1 up to n terms. இது தனியாக வரும். இப்போ என்ன இருக்குது? மைனஸ் 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 up to n terms அப்படின்ற இது வந்து தனியாக வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து n தான், அது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு தான் நான் என்ன அப்ளை பண்ணணும்? ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் a என்ன? 1/10. ஓகேவா? காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ என்னது? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 1/100 டிவைடட் பை 1/10. அப்போ இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுமா? அப்போ 1/100 இன்ட்டு 10/1 ரெசிப்ரோக்கலாக தலைகீழாக நான் எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 0 கேன்சல். எனக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 1/10 தான் வரும். அப்போ காமன் ரேஷியோ என்னது? 1/10. 1/10 அதோட மீனிங் என்ன? 0.1ன்னு அர்த்தம். விச் இஸ் லெஸ் தென் 1. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் இஸ் லெஸ் தென் 1. ஸோ இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் SNக்கு? SN will be is equal to a into ஃபஸ்ட்டு என்ன வரணும்? கிரேட் நம்பர் 1 மைனஸ் r to the power n divided by 1 minus r. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நான் இதுக்கான இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். 4/9. ஸோ 1 + 1 up to n terms வரைக்கும் போகும்போது n தான் வரும். ஸோ n மைனஸ், ஸோ இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ வேணால் 1/10 இன்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ வேணால் அதே 1/10 தான். ஸோ 1/10 to the power n divided by 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? 1/10. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 4/9 n மைனஸ் இந்த 1/10 அப்படியே தான் வரும். 1/10 1 மைனஸ் 1/10 to the power n. நான் இருக்கிறது தான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? டிவைடட் பை இங்கே 10 × 1 10 10 - 1 9. ஸோ இங்கே என்ன வரும்? 9/10 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 4/9 n. ஸோ இந்த 9/10 நான் மேலே கொண்டு வரும்போது என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக மாறுமா? அப்போ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது என்னவா மாறும்? 10/9 ஆல்ரெடி என்ன இருக்குது? இன்ட்டு 1/10 1 மைனஸ் 1/10 to the power n இப்படின்னு இருக்குது.
ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்சைட் கொண்டு போகிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த சைட் கூட கொண்டு போய் எழுதிக்கலாம், எங்கே வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த 10 and 10 will get cancel. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 4/9 into n மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 1/9. இப்போ இங்கே இருக்கிறது 1 மைனஸ் 1/10 to the power n. இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்போ இந்த 4 கொண்டு போய் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுவேன். எனக்கு ஆன்சர் எப்படி வரும்? 4/9 into n, 4n/9. கேன்சல் பண்ண முடியாது, அப்போ அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 4 into 1 4, 9 into 9 81. ஸோ உள்ளே இருக்கிறது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ 1 மைனஸ் 1/10 to the power n. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். பாருங்கள், சம்ஸ் பாருங்கள், என்ன மெத்தட் அப்படின்றத, என்ன ப்ராசஸ், எது ஸ்டெப்புக்கு அப்புறம் எது அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இது வந்து எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலுமே அந்த மெத்தட் வச்சு உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். மேக்ஸ் போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் பார்த்து போடுறீங்க அப்படின்னா உடனே அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்காம போடுங்க. உங்களுக்கு பார்க்காம போடும்போது ஒரு சில இடத்துல டவுட்ஸ் வரும். திரும்ப நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்னொரு வாட்டி பார்க்காம போட, அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சாக அந்த சம்மை நீங்கள் வந்து பார்க்காம போடுற வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சம்மை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட்டு பார்த்து போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் போய்ட்டு உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஒரு சம் திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்காம போடுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்காம போட்டுடணும். நடுவில் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அண்ட் அகெயின் இன்னொரு வாட்டி அந்த சம்மை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அந்த கன்ஃபியூஷன்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.